எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கும் மிக மோசமான மார்க்கெட் வீழ்ச்சி தான் நண்பர்களே. ஆனாலும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விஷயம் என்பது நடந்திருக்கு. 79 பாயிண்ட் நிஃப்டி என்பது இறங்கியிருந்தாலும் நம்மளுடைய நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்றது எடுத்து பார்க்கும் பொழுது, அதாவது மிக முக்கியமான பங்குகள் ஒரு 750 பங்குகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு 490 பங்குகள் என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நேற்று வாங்கின அடிதான் காரணம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு கெய்ன்ஸ் டெக்னாலஜி என்பது மிகவும் கடினமான ஒரு வீழ்ச்சியில் இருந்தது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி, அதே மாதிரி இன்னும் ஒரு பங்கு பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்கு, அதுவுமே இன்னைக்கு ஒரு 6% ஏறி இருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஓரியன்டாக திடீர்னு பல்வேறு பங்குகள் வந்துடுச்சு. மீசோ ஐபிஓ லிஸ்டிங்னு வருது, இந்த பிஜிஎல் அப்படின்ற பங்கு, அதே மாதிரி கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்கு, இண்டிகோ அப்படின்ற பங்கு, எல்லாம் கண்ணா பின்னான்னு நியூஸ் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான வாலட்டிலிட்டி என்பதாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு ரொம்பவும் மேலே வர்றதுக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவங்க என்ன சொல்றாங்க, பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்றவங்க இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்கை பிளாட்ஃபார்ம்ல எங்க கம்பெனி பத்தி ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அதை நாங்கள் எடுத்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும் பொழுது உண்மைக்கு புறம்பான சில தகவல்களை நாங்கள் அப்சர்வேஷனில் எடுத்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்க்கு நாங்கள் ஃபார்முலா கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் என்னவெல்லாம் தப்பாக போட்டு வச்சுருக்கீங்களோ அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. ஸோ இப்படி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவலை நீங்கள் பாட்டுக்கு தப்பாக எடுத்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தால் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மிரட்டி விட்டுட்டாங்க. அந்த ஒரு அறிவிப்பை தொடர்ந்து இன்னைக்கு இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் என்பது 6% ஏறி இருக்கு. சமீபத்தில் இந்த பங்குனால ஒரு குறிப்பிட்ட சைடுவேஸ்குள்ள போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியல. இப்படி வெளியே வராமல் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக இருக்கக்கூடிய இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் ஷேர் பிரைஸ்க்கு இது போன்ற செய்திகள் ஏதாவது ட்ரிகரா இருந்து வெளியே வர உதவுமா? அதாவது சைஞ்சக்கா அடிப்பவனுக்கே இந்த உலகம், மேனேஜர்கிட்ட அவனுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு 50% டேரிஃப் என்பது போட்டிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு 19% தான் அமெரிக்கா நம்ம மேலே போட்டது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறது கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கா நம்ம மேலே போட்டிருக்கக்கூடிய 50% டேரிஃபை ஒரு 25% அல்லது 20% நான் அப்படியே தப்பாக எழுதிட்டேன். ஸோ அந்த 20% குறைச்சாவோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அது இப்போ வரைக்கும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் பெருமையை எடுத்துக்கிட்டே இருக்காப்புல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போரை நிறுத்தணும் அப்படின்ட்டு. பாகிஸ்தானுக்காரன் சொல்லிட்டான், ஆமாம் நீங்கள் தான் நீங்கள் தான் பெரிய அளவில் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லை உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு அவன் இறங்கி வந்துட்டான். ஆனால் நம்ம அந்த விஷயத்தை கரெக்டாக உபயோகப்படுத்திக்கல. நம்ம திருப்பி இந்தியாவும் பாகிஸ்தான் மட்டும்தான் நம்ம பேசி அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம். 3வது நபர் தலையீடு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாகிஸ்தான் அதை கரெக்டாக உபயோகப்படுத்தி வெறும் 19% டேரிஃபில் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இதுவே யோசிச்சு பாருங்க, திடீர்னு இந்த 50% டேரிஃபை நம்மளுக்கு ஒரு 20% குறைச்சா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ இல்லையோ, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி என்பது அதிகமாக வந்துடும். ஸோ டேரிஃப் விஷயத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்படியே இழுத்துக்கிட்டே போய் ட்ரம்ப்பினுடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவாங்களா என்னன்றது தெரில. ஆல்ரெடி இப்போ 4-5 மாதம் ஆயிடுச்சு, இந்த வருஷமும் முடிய போகுது. இந்த காலேஜுகளில் கூட இப்படி தான் நடக்குது. எஸ் மிஸ், ஓகே மிஸ் அப்படின்னு மிஸ் சொல்கிறது, எஸ் சார் ஓகே சார்னு சார் சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல அருமையான ஒரு இன்டர்னல் மார்க் கிடைக்குது. நம்ம பாட்டுக்கு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அவனு கொட்டாய் விட்டு கொண்டிருந்தா நம்மளுக்கு ஒரு சரியான வடிக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்க அதிபருக்கு தேவையான மாதிரி அசைஞ்சு கொடுக்காம இந்த 50% 20% கூடிய விரைவில் குறைச்சி விட்டால் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். மார்க்கெட்டுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். என்ன ஆகுதுன்னு பார்க்குறது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ் ஃபாரினர்ஸ்னுடைய செல்லிங்கும் தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. புட்டின் அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் அவங்களுடைய பவர் காட்டுறாங்களா என்ன அப்படின்றது தெரில.
உலகமே 3 பிரிஞ்சு நிக்குது. பெரிய ஆளுங்க அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன் 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாசத்துல இப்ப வரைக்கும் 11,000 கோடி என்பது வித்து வச்சிருக்காங்க. போன மாசத்துல 17,000 கோடி. ஆக மொத்தம் இன்னும் டிசம்பர் வரதுக்குள்ள என்னென்ன வேலையை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ ஃபாரெக்ஸ் ரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. டாலருக்கு எதிராக இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவடைந்த நிலையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க, அதனுடைய விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிறதுனால கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஏதாவது மார்ஜின் அடி வாங்குதா இல்லையா அப்படின்றது அடுத்த குவார்ட்டரில் தான் பெருசாக தெரிய வரும். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 2 நியூஸ் இருக்குங்க நண்பர்களே. ஒன்று வேக்ஃபிட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற ஐபிஓ, அதனுடைய க்ளோஸ் டேட் என்பது டிசம்பர் 10 நாளைக்கு. இந்த சமயத்தில் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது வெறும் 2%. என்னையா உங்களையெல்லாம் எப்படியா நம்புறது அப்படின்ற மாதிரி 18%லேருந்து வெறும் 2.5% கிராஷ் ஆகிருக்கு இந்த வேக்ஃபிட்டினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இந்த கொரோனா ரெமடிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக கிராஷ் இல்லை. தற்போதைய நிலைமையில் 23% இது வந்து லிஸ்டிங் கெயின் வருமோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஐபிஓக்கள் சம்பந்தப்பட்ட செய்தி. ஆஹா நண்பர்களே, டாடா குரூப்பில் ஒரு அற்புதமான செய்தி வந்திருக்கு. அவங்க இந்த சிப்பு ரிலேட்டடான பிஸ்னஸில் இன்டெல் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமராக, மேஜர் கஸ்டமராக சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய டீல் பாருங்கள், 14 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு டீல் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் பங்கில் வந்து என்ன ஒரு தகவல் சமீபத்தில்னா சரியாக 1 மாதமாக அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கு. மிக மிக குறுகலான ஒரு பாதை. ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு மேலே இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்திருக்கீங்களே, ஏன் இப்போ ஒரு மாதமாக இப்படி ஒரே இடத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மகிட்ட பதில் இல்லை. ஸோ இந்த வருஷத்தில் நல்ல அருமையாக 2 முறை ஏறி இறங்கிய பங்கு கடந்த 1 மாத காலமாக ஒரே இடத்துல இருக்கிறது வந்து பல பேர்த்துக்கு மன வருத்தத்தை தருகிறது. சமீபத்தினுடைய மார்க்கெட் இறக்கத்தில் வரிசையாக பல பங்குகள் இறங்கி விடுமோ அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மெயின் வந்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் என்றும், இந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் பீரிஷ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ சில கம்பெனிகளை உதாரணமாக பார்க்கும்போது இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு எந்த பக்கம் முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும், நேற்று கூட மறுபடியும் இறங்கினா அப்புறம் இன்னைக்கு எடுத்து பார்த்தா மறுபடியும் ஏறி இருக்கு. ஸோ 200 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. அதே மாதிரி தான் இந்த ட்ரிவேணி இன்ஜினியரிங் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுக்காக மேலே வந்தது, மறுபடியும் அதை கொண்டு கீழே குறை வச்சுட்டாங்க. அடுத்து இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஒரு மாதிரி இறங்கி மறுபடியும் மேல் நோக்கி ஏறிடுச்சு. இதனால் தங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இந்த டைட்டன் போன்ற பங்குகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது சமீபத்தினுடைய ஹையை தாண்டி கிட்டத்தட்ட எத்தனையோ முறை அந்த பங்கு தன்னுடைய ஹையை வந்து 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 தொட்டுட்டு அதன் பின்பு இறங்கியிருக்கான். அது பல முறை தொட்டுட்டு இறங்கியிருக்கான். இந்த முறை இந்த பங்கு சமீபத்தில் அதை தாண்டி தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருந்ததுனால அந்த பங்கு ஒரு முறை தாண்டி காமிச்சுக்கிட்டு இருந்தது. அதன் பின்பு கொஞ்சோண்டு சரிவடைந்த பிறகு அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை உடைக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பங்காக பல்வேறு வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ஆல் டைம் ஹை புதிய சரித்திரத்தை படைக்குமா இல்லையா அப்படின்னு ட்ரேடர்கள் கூர்ந்து கவனிச்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு இருக்கு. அதே மாதிரி இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த பங்குமே சமீபத்தில் தன்னுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் வந்த ஒரு பங்கு தான். இது தன்னுடைய பழைய ஹையை தாண்ட முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு முறை 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட நிற்க முடியாமல் தொப்புன்னு கீழே விழுந்த பங்கு தான். இந்த முறை இந்த பங்குல என்ன ஒரு செய்தினா அதே மாதிரி மறுபடியும் 50 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. இனி தன்னுடைய லோவை நோக்கி போகுமா இல்லை தன்னுடைய ஹைட்டை நோக்கி போகுமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு 50 days மூவிங் ஆவரேஜில் பக்கத்து வந்து நின்று இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த BHEL ஷேர் பிரைஸ் இருக்கு. அடாடா இனியா உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்த பல்வேறு பங்குகள் தன்னுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு வந்தக்கூடிய பங்குகள். அப்படிதான் இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் அது இதுக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன ஹைட் இருந்ததோ
அதே ரேஞ்சுக்கு மறுபடி திருப்பி பிடிச்சிருக்கு. ஸோ தன்னுடைய ஹைசோனை மறுபடி திருப்பி பிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் சமீபத்தில் என்ன குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 590 கோடி, 715 கோடி, 808 கோடின்னு தற்போது வளர்ச்சியில் தான் தன்னுடைய ரிசல்ட் என்பதை காமிச்சிருக்கு. இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி தான் இந்த பங்கு ஏற்கனவே 480 ரூபாயிலிருந்து 800 ரூபா பக்கத்தில் வந்து தற்போதைக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆஹா, எல்லாம் அந்த ஆண்டவனின் அனுகிரகம் அப்படின்ற மாதிரி இந்த NLC இந்தியா அப்படின்ற பங்கு இந்த 2025 சில முறை ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்திருக்கு. மொத்தம் 2 ரவுண்டு போயிட்டு வந்த ஒரு பங்கு தான் இந்த NLC இந்தியா அப்படின்ற பங்கு. இதில் என்ன ஒரு தகவல், ஒரு அருமையான தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஒரு பிளான்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருந்தோம், அதனுடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த NLC இந்தியா பண்டு போன்ற பங்குகள்லாம் அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணும், இந்த வருஷத்தில் 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான், அடுத்த வருடத்தில் என்ன செய்யும்? இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் சம்பந்தமாக பல்வேறு தகவல் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இன்னொரு விஷயம் இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தெலுங்கானா கவர்மெண்ட்டோட நாங்கள் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம், எதுக்குன்னா கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பென்ஷனுக்கு அப்படின்ற ஒரு தகவலை வெளியெடுத்திருக்காங்க. இதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 1500 கோடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் என்ன நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்பிளிட்டு போனஸ்ன்னு வந்ததுன்னா அந்த பங்கினுடைய அறிவிப்பு வர ஆரம்பித்து அது ஸ்பிளிட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி என்பது வரும். இப்படி தான் டாடா இன்வெஸ்ட்டு, அதானி பவர்னு ஏகப்பட்ட கம்பெனிகளாக நடந்தது. இப்போ இந்த மிஸ்ஸஸ் பெக்டர் அப்படின்ற பங்கில் தற்போது இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது பெரிய அளவில் வால்டிலிட்டி என்பது இல்லை. ஆனால் இந்த பங்கில் என்ன ஒரு தகவல்னா, இவங்களுடைய ஸ்பிளிட்டுக்கு உண்டான எக்ஸ் டேட் என்பது 12 டிசம்பர். அப்போது ஒருவேளை இந்த கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்தில் கேட்குற மாதிரி நஞ்சையா புஞ்சையா எதில் எத்தனை ஏக்கர் தருவீங்க அப்படின்ற மாதிரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ வால்டிலிட்டி காமிக்கலீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் காமிப்பீங்களா? எப்போ தான் உங்கள் வால்டிலிட்டி காமிப்பீங்க? ஆனால் அதே விஷயந்தான். ஆனால் இந்த பாரத் ரசாயனம் அப்படின்ற பங்கு தன்னுடைய ஸ்பிளிட் அப்படின்ற விஷயத்தை முன்னிட்டு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு கரெக்டாக அதனுடைய ப்ரீவியஸ் மந்த்தினுடைய லோ ப்ரைஸுக்கு பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த பங்கு பாரத் ரசாயனம் பங்கு அப்படின்றதனுடைய மூவ்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து அவன் தன்னுடைய பழைய போனாலும் 20% மேல் நோக்கி ஏற வேண்டியது இருக்குது. அல்லது 2025 லோ பக்கம் போகிறதுனால அதே மாதிரி அவன் பெருசாக கீழே 20% மேலே விழுகவும் வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாரத் ரசாயனத்தினுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இதுவும் எக்ஸ் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டிசம்பர். எதுக்குன்னா ஸ்பிளிட்டு. ஆக மொத்தம் 2 பெரிய கம்பெனிகளில் இந்த மாதிரி ஸ்பிளிட் ரிலேட்டடான தகவல் வந்திருக்கு. அந்த ஸ்பிளிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த 2 பங்குகளில் எந்த பங்குகளில் அதிகமான வால்டிலிட்டி என்பது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த அமெரிக்கக்காரன் நம்மளுக்கு டேரிஃபை கம்மி பண்ண மாட்டேன்றானே, தற்போதைக்கு 50%லேருந்து ஒரு 20% குறைச்சிட்டா உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இருக்கும். ஆனாலும் இப்போ வரைக்கும் நடக்க மாட்டேங்குது. நன்றி, வணக்கம்.